ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள்ங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். இது யார் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் தாங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 5 கப்பு பாஸ்மதி ரைஸ். இந்த கப்புக்கு 5 கப்ஸ் எடுத்திருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா ஜீரா ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டைப்ஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து அரைக்கலாம். ஒன்று வந்து சாதாரணமாக இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு அரைக்கிறது. ரெண்டாவது இன்னொரு மெத்தட் எப்படின்னா இஞ்சி பூண்டு சோம்பு மின்ட் லீஃபு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு அரைச்சி வச்சுக்கிறது. ஸோ ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மின்ட் போட்டு யூஸ் பண்ணுறது வந்து க்ரீன் மசாலாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெந்நீரில் போட்டு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்காக. அப்புறம் மஷ்ரூம் 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் வந்து 2 பேக்கெட் மஷ்ரூம், அதாவது 400 கிராம்ஸ் மஷ்ரூம். ஒரு பேக்கெட் வந்து 200 கிராம்ஸு. 400 கிராம்ஸ் மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஸில் கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணுறேங்க. ஸோ என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவை இப்படி ஸ்லிட்டு போட்டு வச்சுருக்கேங்க. இதுக்கு ஒரு செமி கிரேவி தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும், பார்க்கலாம். ஹலோ, இவங்க தான் சுபம் வீடு சாந்தி. அவங்க தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. நான் சௌமியா மிராஸ் கிச்சன். நாங்கள் 2 பேருமே சிஸ்டர்ஸுங்க. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி அவங்க தான் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி ஷூட் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, சொல்லுங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், இது பாஸ்மதி ரைஸ் தான், தவாத் பிராண்ட் தான். ஓகேங்களா சாந்தி, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். ஓகே, இது மஷ்ரூம் மசாலாக்கு எடுத்து வச்சுருக்கீங்களா? சரி, ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். கசகசா, கல்பாசி, ஸ்டார் அனைஸ், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் வந்து என்ன போட்டிருக்கீங்க இல்லைங்களா? இதெல்லாம் போட்டு மொத்தமாக ஃப்ரை பண்ண போகிறீங்க இல்லைங்களா? போடுங்க. ஓகே, தேங்காவும் போடணும்ல, இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம். ஸோ தேங்காய் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ண போகிறாங்க. தேங்காய் போடுங்க. பொரிஞ்சிடுச்சா? இப்போ தேங்காய் ஆட் பண்ணுங்க. ஸோ இது என்ன பண்ணணுங்க இப்போ? என்ன பண்ண போறீங்க? நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கணும். வதக்கிட்டு அப்புறமா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா. ஸோ மல்லிப்பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் போடலாமா? ஆமாம், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா. சூப்பர். இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை தான் நம்ம வந்து மஷ்ரூம்க்கு கிரேவிக்கு ரெடி பண்ணுறோம். சூப்பருங்க, செம. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும் இல்லைங்களா? ஆமாம். ஸோ இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து மல்லிப்பொடி. சரி, கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். அடுப்பு கொஞ்சம் குறைங்கண்ணா. ஸோ இவ்வளோ போதுமாங்க? ஓகே. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தது காலிஃப்ளவர் 65க்கு என்னென்ன இது வேணுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா? 65க்கு? ஆமாம், 65க்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன்.
ஒரு 2.5 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் வந்து 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் தான். 2.5 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார். இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே இதில் போட்டுடலாமா இப்போ? ஆமாம், நான் போடவா? பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிக்கலாமா? கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது நல்லா வந்து கோட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னங்க? நெக்ஸ்ட் வந்து இந்த மஷ்ரூம் கிரேவியை பண்ண போகிறோம். ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம். ஸோ அதை பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் இதில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி அதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதில் கம்மியாக ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். ஆயில் போட்டுருக்கீங்க. ஆயில் போட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஆமாம். ஸோ இதில் ஸ்பைசஸ் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னங்க? நெக்ஸ்ட் வந்து இந்த மஷ்ரூம் கிரேவியை பண்ண போகிறோம். ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம். ஸோ அதை பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் இதில் கொஞ்சமாக ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி அதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதில் கம்மியாக ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். ஆயில் போட்டுருக்கீங்க. ஆயில் போட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஆமாம். ஸோ இதில் ஸ்பைசஸ் போட்டுட்டு பச்சை மிளகாய். இப்போ வந்து ஆனியன் போடுறீங்களா? ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. அப்புறமா ஆனியன் போடுறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணும். ஸோ வெங்காயம் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டோம், சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து நல்லா பிழிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து ஜூஸ் நல்லாவே அதில் இறங்கும். ஸோ நீங்கள் இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாவே நம்ம சேர்த்துக்கலாம். ஹலோ வெயிட் மேடம், சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சா? நல்லா சுரும்பிடுச்சு. அப்புறம் வந்து இதில் அரைச்சி வச்ச வதக்கி அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சூப்பர், வெரி குட். ஸோ இது நல்லா வதக்கி விடணுமா? ஆமாம். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சுட்டு வருதுங்க. இது ஒரு விசில் வந்து நம்ம விட்டுக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறேன். தேவையான அளவு நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கார்னிஷிங்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறது வந்து கீ ரைஸு. ஸோ நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, அந்த அன்னாசி எல்லாம் போட்டிருக்கோம். ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஷாஹி ஜீரா, கல்பாசி இவ்வளவும் போடுறோம். அடுத்தது வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ண போகிறேங்க. இந்த ரைஸுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ இது இஞ்சி பூண்டுலேயே நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகளை சேர்த்துக்கலாங்க. இதில் பாருங்கள், நம்ம வந்துட்டு 4 கப்பு ரைஸ் நம்ம எடுத்திருக்கோம். 4 கப்பு ரைஸுக்கு வந்து 8 கப்பு தண்ணி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 4 கப்பு வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த தேங்காய் பாலை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தேங்காய் பாலை அப்படியும் பால் ப்ளஸ் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது நல்லா கொதிக்கட்டுங்க. தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் போட்டுடணும். காமிமா, இந்த ரைஸை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, 4 கப் ரைஸ் இது. ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ பாருங்கள், நல்ல டேஸ்டியான எம்மியான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மட்டன் கறி மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்த்தோன்னே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைஸுக்கு வந்து நம்ம பால் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அது ரெடி ஆகிட்டு இருக்கு. தேங்காய் ரைஸ் ரைஸை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் தாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் நம்ம. ஸோ நம்ம இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க, வெளியே வச்சுட்டு 15 நிமிஷம் கழிச்சு நான் பொரிக்க போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. சூடாகட்டும், ஒவ்வொரு காலிஃப்ளவரை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, நம்ம இப்போ வந்து காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். சரி, எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து மாற்றி மாற்றி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா காலிஃப்ளவர்ஸையும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒன்று வெந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த கலர் வருது வரைக்கும் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இவ்வளோத்தையும் நான் ரெடி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். செகண்ட் பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோடய லஞ்ச் காம்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க, உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. நானும் என்னுடைய சிஸ்டரும் சேர்ந்து பண்ண லஞ்ச் காம்போ ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. சௌமியா மிராஸ் கிச்சன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பை பை, கீப் ஸ்மைலிங்.